Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை ரொம்ப லாஜிக்கலாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில எளிதாக, இப்ப ஜோதிடத்துல இருக்கக்கூடிய சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி பல வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. நம்ம வீடியோக்குள்ள அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் புரியணும். ஒரு குழந்தையை கூப்பிட்டு இந்த வீடியோ ஒரு 2 தடவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையும் பலன் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த நோக்கத்தோட இந்த வீடியோக்கள் எடுக்கப்படுறதால நான் ரொம்ப யோசிச்சு உங்களுக்கு புரியக்கூடிய வகையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தேவையான தகவல்களை நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நீங்க இதுக்கு முன்னால சார் நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கேன். உங்களுடைய வீடியோக்குள்ள இந்த சூரியன் என்ற கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா அல்லது உச்சமாயிருந்தா அல்லது நீசமாயிருந்தா ஆட்சி ராசியை 7வது பார்வையா பார்த்தா, இப்படிலாம் இருந்தா அந்த ஜாதகர் அரசு உத்தியோகம் போறாரு, அப்படி இல்லாட்டினா சொந்த தொழில் பார்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த படிகள் போகும் பொழுது, ஒரு ஜாதகத்துல சூரியன் என்ற கிரகம் ஒரு ராசியினுடைய சந்தியில் நின்றால், சந்தினா நம்ம ராஜநாடி முறையில அதை விளிம்புன்னு சொல்றோம். ஒரு ராசிக்கு 30 பாகைகள், அதுல முதல் 2 பாகைக்குள் சூரியன் இருந்தாலோ அல்லது இறுதி 2 பாகைக்குள் சூரியன் இருந்தாலோ அவருமே அரசு தொழிலோ அல்லது சொந்த தொழிலோ போறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்ப ஆக மொத்தத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த 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 கண்டென்ட், அந்த கோர், அந்த சாரம் அப்படிங்கிறது என்னன்னா, சூரியன் பலமாவது. சார் சூரியன் பலமானா எல்லாமே நல்லதான் நடக்குமே அப்படின்ற மாதிரி சில ஜோசியர்கள் சொல்லியிருக்காங்க. இல்ல, சூரியன் பலமானா கண்டிப்பா தந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது ஒரு உரம் இருக்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, அது தொழில் ரீதியாக நம்மளுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்குதுன்றது தானே தவிர நம்ம எல்லாத்தையும் ஒரே வீடியோல பேசிட முடியாது. நம்ம தனித்தனியா நிறைய பேசலாம். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் பலமானால், அப்ப சூரியன் பலமாவதற்கு வேற ஏதாச்சும் அமைப்பு இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப லக்னத்துல இருந்து என்னணுமா, அது வேற யாருடைய சேர்ந்திருக்கா, யாருடைய பார்வை பெற்றிருக்கா, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும் பொழுது நான் இன்னைக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஜாதகத்துல சூரியனுடன் இணைந்த கிரகங்கள், சூரியன் எந்த ராசியில வேணாலும் இருக்கலாம், லக்னத்திற்கு எத்தனாவது பாவத்துல வேணாலும் இருக்கலாம், அந்த ஜாதகருக்கு என்ன லக்னம் வேணாலும் இருக்கலாம், சூரியன் என்ற சாரம் யார் வேணாலும் இருக்கலாம், அல்லது அந்த ஜாதகத்தில் சூரியன் யாருக்காவது சாரம் கொடுத்திருக்கலாம். சாரம் கொடுத்தால் மறைஞ்சு போயிருக்கலாம், இல்ல சூரியனே மறைஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா சூரியனுடைய ஆதிபத்தியமே மறைவு ஆதிபத்தியம் இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். அவருக்கு என்ன தசாபத்தி வேணாலும் நடக்கலாம். அதை பத்தி நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஜாதகத்தை திறக்கிறீங்க, சூரியனோட நின்ற கிரகம். இப்ப நான் முதல்ல சொன்ன அந்த 4 ராசிகள்ல என்ன ராசி? கும்பராசி, மேசராசி, சிம்ம ராசி, துலா ராசியில சூரியன் இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி சூரியன் பரிவர்த்தனை அடையல சார். நீங்க சொன்ன மாதிரி சூரியன் விளிம்பிலையும் இல்ல சார். இப்ப அவரு அரசு வேலைக்கு போவாரா அப்படின்னா, இதற்கு முன்னால ரொம்ப நாளைக்கு முன்னால சொன்ன ஒரு விதி, சூரியன் சனி பார்வை. ஏன்னா சனியும் சூரியனும் சேர்ந்தா ஆளுமையான பணிகள், தான் என்ற சுய கௌரவம் பார்க்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறப்ப அது அரசு வேலைக்கோ சொந்த வேலைக்கோ இழுத்துட்டு போகலாம். அது ஒரு தனி விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், சூரியன் எந்த ராசியில நின்றிருந்தாலும் அதோட சேர்ந்த கிரகங்கள். சரியா புரிஞ்சுக்குங்க. சூரியன் எந்த ராசியில இருந்தாலும் அதோட சேர்ந்த கிரகம். அது ரிஷப ராசியில இருக்கலாம், மிதுன ராசியில இருக்கலாம், கடக ராசியில இருக்கலாம், தனுசு ராசியில இருக்கலாம், மீன ராசியில இருக்கலாம். எதாக இருந்தாலும் அதோடு சேர்ந்த கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும், அந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அந்த கிரகம் வக்கர நிலையில் இருந்தால், அந்த கிரகம் சந்தியில இருந்தா, சந்தினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ராசியினுடைய இறுதி விளிம்பு, இறுதியில 2 டிகிரி, கடைசியில ஃபர்ஸ்ட் 2 டிகிரி. ஒரு ராசியினுடைய ஆரம்ப 2 டிகிரி, இறுதி 2 டிகிரி, அதாவது 0 to 2 டிகிரி, 28 to 30 டிகிரியில சூரியனோட ஒரே ராசிக்குள்ள ஏதாவது ஒரு கிரகம் இருந்து இந்த மாதிரி நிலைகள் அடைந்திருந்தால், அந்த கிரகம் இந்த சூரியனை ஃபுல்லா சார்ஜ் ஏற்ற ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த நபர்களும் நிச்சயமாக அரசு துறை அல்லது சொந்த தொழில்கள் வருகிறார்கள். சார் என்ன சார் நீங்க சொல்றது சரியா புரியல, இல்லைன்னா என் ஜாதகத்துல இருக்கே சார் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்துருவீங்க சார். எனக்கு 38 வயசு ஆயிடுச்சு. வந்துருவீங்க சார், கண்டிப்பா வந்துருவீங்க, அவ்வளவுதான். அப்ப ஒரு ஜாதகத்தில், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தால், ஆட்சி ராசிக்கு 7வது ராசியில் உட்கார்ந்திருந்தால், உச்சமாயிருந்தால், நீசமாயிருந்தால், பரிவர்த்தனை பெற்றிருந்தால், விளிம்பில் இருந்தால், சனி பார்வை பெற்றிருந்தால், சூரியனுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு நிலையில் இருந்தாலும் இந்த அரசு உத்தியோகமோ அல்லது சொந்த தொழிலோ நடக்கிறது. சார் அரசு உத்தியோகமோ சொந்த தொழில் இக்கனா வச்சு பலன் சொல்றீங்க அப்படின்னா,
இது நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜாதகருடைய பலன் என்பது ஒரு ஜாதகத்திலிருந்து விளைந்து வருவது அல்ல, அவங்களுடைய ஜெனட்டிக்கான ஒரு பண்பு தான். அப்ப அவர் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பார்க்கணும். இப்ப ஜாதகர் அவர் அரசு உத்தியோகம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு சார் ரொம்ப நாளானா, கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. இந்த மாதிரி அமைப்பு இருந்தா சார் அவர் அரசு உத்தியோகம் முயற்சி எடுக்கல சார், அவங்க அப்பா தொழில் பார்த்துருக்காரு சார், அதுல ஜெயிச்சிருவாரு. இல்ல சார் ரெண்டையுமே யோசிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னா ஒரு பிசினஸ்க்குள்ள வந்துருவாரு. அவ்வளவுதான். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணுங்க. இது போல நிறைய தகவல்களை உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம். ராஜநாடி வகுப்புல சேருங்க சார். ராஜநாடி வகுப்பு நிறைய ஃபீஸ் சொல்றீங்களா சார் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை. திருச்சியில வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் 2024 25ஆம் தேதி 250 ரூபா தான். அதுவும் கட்டணம் பதிவு கட்டணம் தானே தவிர உங்களுக்கு அதிகார கிரக புக்கு கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி தரேன். வாங்க கலந்துக்குங்க. அதுக்கு முன்பதிவு செய்யணும். இந்த மேல தெரியுற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான கேள்விகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நல்ல நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா. ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 31.